அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, த்ரெட் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. மார்க்கண்டேயனை போலீசார் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற போது உங்களை ராஜினாமா செய்யவோ கட்சியில் இணையவோ வலியுறுத்தினார்களா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அந்த திறன் எல்லாம் அவர்களுக்கு இல்லை என பதிலளித்தார். இல்ல, உங்களை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்களா? அந்த திறன் அவங்களுக்கு கிடையாது. முதலில் மிரட்டியதாக கூப்பாடு போட்டவர் அடுத்த சில மணி துளிகளில் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பது போல கூறி சென்றார். அப்ப 8 அடி பாஞ்சா பையன் 16 அடி பாயவானா, அந்த மாதிரி அப்பனுக்கு தப்பாம ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா இந்த குழந்தைய சொல்லலாம். குழந்தைலாங்க, இது ஒரு மாதிரி பெரிய வழக்கறிஞரா மாறிட்டு, சாரி லாயரா மாறிட்டுன்னு சொல்றாங்க. பட் பாத்தீங்கன்னா லாயரா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது அதுக்குள்ள அந்த பாவனை சொல்லுவாங்கல்ல, அந்த பேச்சு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரெண்டாவது இந்த டிஎம்கே வச்சு பொழந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏங்க, எப்படிப்பட்ட கட்சி, எப்படி இருந்த கட்சி, இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க காமெடி கட்சியா மாறிட்டே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு சொன்னாங்க, இப்ப ஜோக்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு மாத்திரலாம் போல. உள்ள இருக்கிறதெல்லாம் ஜோக்கரா இருக்கு. அதாவது சொல்லுவாங்க 10ல் 8 ஜோக்கரா இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா 2 ஜோக்கரா இருந்தா பரவாயில்ல, 10ல் 10மே ஜோக்கரா இருந்தா என்னங்க பண்றது? அந்த மாதிரி தாங்க எல்லாமே ஜோக்கரா சுத்திட்டு இருக்குது. காமெடியா இருக்குது, பார்க்க என்டர்டைன்மெண்டா இருக்கு. பேசாம இந்த படம் கடலை நம்ம பார்க்காதீங்க. ஓடிடி இல்லை கேன்சல் பண்ணிட்டு நியூஸ் சேனல்ல உட்காந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு 24x7 உங்களுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இந்த டிஎம்கே எவ்வளோ பார்க்க முடியும். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம டிஎம்கேல நம்ம மார்க்கண்டேயன் அவர்கள் இருக்கா பார்த்தீங்களா, எம்எல்ஏ, அவர் வந்து நம்மளை எதனால அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியும். ஒண்ணும் இல்லைங்க, அரெஸ்ட் பண்ண தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக பல தியாகம் செஞ்சவர், பல தமிழ்நாட்டு மக்களுக்காக பல போராட்டங்களை கலந்துகிட்டவர், தமிழ்நாட்டு மக்களுக்காக எவ்வளவோ அப்பாற்பட்டவர், தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும் இல்லை இந்தியாவுக்காக ஒரு பெருமை சேர்க்கக்கூடியவர், இந்தியாவுக்காக பல போராட்டங்களை கலந்துகிட்டவர். இவர் வந்து எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயம் இன்னொன்னு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்துல காந்தியடிகளுக்கு பக்கத்துல இருந்தவர், நம்ம அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் கூட இருந்து ஃபைட் பண்ணவர். இப்படி பல விதத்துல வந்து இவர் வந்து இதெல்லாம் பண்ணனாலதான் இவரை பிடிச்சி உள்ள பிடிச்சி போட்டாங்க ஜெயிலுக்குள்ள. அதனாலதான் இப்படி ஏதோ தியாகம் செஞ்ச மாதிரியும் தியாகத்திலேயே ஊறுற மாதிரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்ச மாதிரியும் இவரை அப்படியே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்க பாத்தீங்களா இங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படி டிபிகேவோட இதை பாத்தீங்களா, அராஜகத்தை பாத்தீங்களா, போலீஸ் அராஜகம் பாத்தீங்களா. 6 மாசம் தான் இருக்கு, 6 மாசம் தான் அந்த போலீஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் பாருங்க ஆச்சு பூச்சின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறீங்களே. நான் ஒன்னே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இவர் என்ன சொன்னாருன்னு யாருக்காவது தெரியுமா? எதனால அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? சும்மா வாய் இருக்குன்னு பேசுறீங்க. நான் இது கேட்கிறேன், இதே எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அவர் முதலமைச்சர் இதெல்லாம் பேசினா நீங்க விட்டு வைப்பீங்களா? ஏன் உங்க ஆட்சியில மரியாதை கொடுத்து பேசினவங்களுக்கே நீங்க வீட்டுல கொண்டு என்னத்தை ஊத்துனீங்கன்னு தெரியும். அப்படிப்பட்டவங்க இவர் கைகால உடைப்புன்னு சொல்றாங்க, உட்கார்ந்துருக்கு. இதுக்கும் நீங்க முட்டு குடிக்கிறீங்கன்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வன்மமான ஒரு செயலையும் அரசியலும் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு தெளிவா அந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. Brain is the powerhouse of the body. All important decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point, the gate to the brain. Honorable Chief Minister has said, ஐயா லாயரு, ஐயா மார்க்கண்டேயன் பிள்ளையே, நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீ டாக்டரா லாயரையா, யாரையா நீ? இல்ல ரெண்டும் வந்து கலந்து படிச்சுட்டு இருக்கிறேயா? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. யாருன்னு சம்மந்தம் இல்லாம இந்த குறுக்க கௌசிக்கு வந்தா இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம குறுக்க வந்து அடிபட்டு கிடக்குறியா? நாடா இல்ல காடா? இது ரொம்ப நாள் ஓடாது. அதிகபட்சமானா 4 மாசம் இந்த ஆட்சி இருக்கும். அது வரையும் தான் இந்த காவல்துறை ஆட முடியும். என்ன இடுப்பை பிடிச்சி இழுக்கிறாருன்னா அந்த காவல்துறை அவர் தான் என்னைய வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுங்க. 6 மாசத்துல ஆட்சி கவுளுமா 4 மாசத்துல ஆட்சி கவுளுமான்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லுங்க. ஒரு இடத்துல 6 மாசம் சொல்றீங்க, ஒரு இடத்துல 4 மாசம் சொல்றீங்க, ஒரு இடத்துல 1 மாசம் சொல்றீங்க. அதாவது கனவு கண்டுட்டு இருக்காங்க போல, கனவுலயே மிதக்குறாங்க போல. அப்படி ஆட்சி கவுந்தாலும் கவுந்துட்டு போட்டு இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? திரும்பவும் ஜெயிக்க தான் போறாங்க. பட் நீங்க கிடந்து இப்படி உழைப்பிட்டு கிடைக்கிறீங்களே. அண்ணன் பேட்டி கொடுக்குறாரு, யாருன்னு தெரியுமா? அரெஸ்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு கார்ல போனாரு, அவர் தான் இவரு. அதாவது விஜய் அவர்களையும் சிஎம் இப்ப நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வந்து தரக்குறைவா பேசுனதுல இவரும் ஒருத்தர். இவரையும் பிடிச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. பிடிச்சி உள்ள கொண்டு வச்சுட்டு போனா கடைசியில பாத்தீங்கன்னா வயசை காரணம் காட்டி ஜாமீன் வாங்கிட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க.
இங்க பாத்தீங்களா, அங்க பாத்தீங்களா, டிஎம்கே எந்த கொம்பனாலும் ஆட்சி பண்ண முடியாது. டிஎம்கே எவ்வளவு நாங்க சிறைச்சாலையை பார்த்தவங்க, அப்படிங்க மீசாவே நாங்க பார்த்தாங்க, மீசாவே பார்த்தாங்க. எனக்கு புரியலப்பா, மீசாவை நீங்க அப்ப பாத்தீங்க, இப்ப என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க? அதை பாருங்க. நாங்க மீசாவே பார்த்துட்டு, மீசாவை பார்த்த ஆட்கள்லாம் இப்ப இருக்கிறாங்களா? நாங்க மீசாவை பார்த்தோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சும்மா இருந்துகிட்டு இன்னும் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. நீங்க இப்படி தொங்கிக்கிட்டே இருங்க, இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க. கடைசி வரைக்கும் டிஎம்கேன்னு ஒரு கட்சி நாம் தமிழர் கூட போட்டி போடுற நிலைமைக்கு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களா இருந்தவங்களும் எம்எல்ஏகளா இருந்தவங்களும் இவங்களோட பேச்சுகளும் சரியில்லாம பதவி வெறியில என்ன பேசணும்னு தெரியாம பேசி அது எப்படி சொல்றது, அடிமேல் அடி விழுந்துட்டு இருக்கு இந்த டிஎம்கேக்கு. ஜென்சி தான் அந்த பக்கம் இருந்துகிட்டு கேவலமான வார்த்தைகளையும் கேவலமா ஒரே விஜய் அவர்களை மட்டும், அதாவது ஜென்சி மீட்டிங் எதுக்கு நடத்துறீங்க? என்சி இளநீரை இழுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? தான் கொள்கையில பேசணும். டிஎம்கே என்ன பண்ணுச்சுன்னு பேசணும். அதெல்லாம் பேசுற விட்டு விஜய் அவர்களை மட்டும் கடிக்கணும். இந்த குட்டி சாத்தம் ஒருத்தன் கடிச்சிட்டு இருப்பான் நாம் தமிழர் கட்சியில், அந்த மாதிரி ஒருத்தன் நம்மளும் சேர்ந்து கடிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து சேர்ந்து கடிச்சு இருக்கிற ஓட் பெர்சன்டேஜ் நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. ரெண்டாவது என்ன பண்றீங்க? விஜய் அவருக்கு மேல வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவதூறு பரப்பி அவர் இந்த பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் எப்படி ஒண்ணுத்துக்கும் ஆகாதவர் இல்லைன்னா எப்படி சொல்றதுன்னா விஜய்க்கு ஸ்டாலின் அவர்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்குலாம் அடுத்து ஒரு எலெக்ஷன்ல அடி விழுந்தாலும் உங்களுக்கு புத்தி வருமானு தெரியல. அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இதை வந்து கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நடவடிக்கைகளா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வரலாறு இதையெல்லாம் பார்த்திருக்கிறது. நான் சந்தேகப்பட்டேன், ஆனா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, புரியாதவங்களாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கே ஒன்றும் புரியலைங்க. அதனாலதான் கன்ஃபார்மா நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. புரியுதா புரியல கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்க அப்பாவை ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க? எங்க அப்பாவை என்ன பண்ணாரு? எங்க அப்பா அப்படி என்ன பேசிட்டாரு? எங்க அப்பா இதை பண்ணிட்டாரு அதை அதாவது அப்ப ஒண்ணு தப்பா பேசிட்டாருன்னா அப்பா, அதாவது அப்பா தான் பையனுக்கு புத்திமதி சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கே ஒரு ஆள் தான் வந்து புத்திமதி சொல்லணும் போல. இவர் என்னன்னா, பையன் என்னன்னா, நீங்க குழந்தை குட்டி கூட இல்ல, ஆனா நாங்க குழந்தை குட்டிகளோட இருக்கணும். எங்க அப்பா விளாத்திக்குளம் மக்களுக்கு உங்க அப்பா என்ன பண்ணாரு நீங்க சொல்லுங்க. உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு ஒரு எக்ஸ்பிளைனுக்காக ஒண்ணு போகும், விளாத்திக்குளத்துக்கு போகும். போயிட்டு உங்க அப்பா அந்த கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து எப்படியும் பஸ் ஸ்டாப் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பஸ் ஸ்டாப் மதிப்பீடு ஒன்று 8 லட்சமா இருக்கும், நான் 16 லட்சமா இருக்கும். கூப்பிட்டுட்டு 8 லட்சத்துக்கு கணக்கு கேட்போம். சரிங்களா? நம்ம ஒரு எஸ்டிமேட் போடுவோம், செங்கல் என்ன விலை, சிமெண்ட் என்ன விலைன்னு சொல்லிட்டு போடுவோம். அதுல போட்டாலும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். அது ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பெறாத ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு தெரிஞ்சிடும். அதுலயே தெரிஞ்சிடும் விளாத்திக்குளம் மக்களுக்கு உங்க அப்பா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அவங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு, புத்திமதி யார் சொல்லணும்? வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும். வீட்டுல இருக்கிற நீங்களே இந்த மாதிரி ஒரு அவதூறா பேசிட்டு இருந்தா அப்ப அவங்க எப்படி எடுத்துக்கிறது? பர்சனலுக்குள்ள எதுக்க போறீங்க? உங்க அப்பா என்ன பேசினாருன்றதுக்காக உள்ள அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பா நீ இப்படி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும், புத்திமதி சொல்லணும். புத்திமதி சொல்ற விட்டுட்டு, அதாவது அப்பா புத்திமதி சொல்றது போக பையன் புத்திமதி சொல்றதுக்கு தான் நிலைமைக்கு தான் இப்ப டிஎம்கே இருக்குது போல. அப்படியாவது ஒழுங்கா புத்திமதி சொல்லணும். அங்க எங்க அப்பா 8 அடி பாஞ்சா நான் 16 அடி போவேன், இல்ல 32 அடி கூட பாயுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி பேசினா இந்த கட்சி எப்படி சொல்றது? இந்த கட்சியோட இவங்களை எப்படி சொல்றது? தம்பி ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்க, என்ன மேட்ச்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க வந்து விளையாடணும். என்ன மேட்ச்னே தெரியாம உட்காந்துட்டு வாயில வந்ததெல்லாம் அவங்க வந்து பேசிட்டு இருக்கலாம். யாருனாலும் என்னனாலும் கேட்பாங்க, எதுக்குனாலும் முட்டு கொடுக்குறதுக்கு நம்ம பின்னாடி இருக்கு, எதுக்குனாலும் எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பேசினாலும் கண்டுக்காம உதயநிதி அவர்களும் எம்கே ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளை காப்பாத்தி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், பின்னாடி பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அரசியல்ல மட்டும் அப்படி நினைக்காதீங்க. என்னைக்குனாலும் உங்களுக்கு ஆப்பு பின்னாடி காத்துட்டு இருக்கும்னு அர்த்தம். ஒரு கட்சிக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கட்சிக்கு தேவைன்னா மட்டும் தான் அந்த கட்சியில செயல்படுவீங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க. தேவை இல்லைன்னா உங்களை அது எப்படி சொல்றது, அடிமட்ட லெவலுக்கு உங்களை கீழே இறக்கி விட்டு இந்த கட்சியில இருந்து வெளியே போற அளவுக்கு உங்களை ஆக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எந்த கட்சியிலும் சேர்த்துக்கிட்டாலும் பெரிய அளவு மரியாதை இருக்காது. அதனால இங்க நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. தெரியாம வாய்க்கொழுப்புல என்னன்னாலும் பேசிட்டு இருக்கிறீங்க. 6 மாசத்துல 5 மாசம் ஆட்சி கவுண்டர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆட்சி கவுண்டர் மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 1 மாசத்துலயே ஆட்சி கவுந்துருக்கணும். பட் உங்களால அது சாத்தியக்கூறு பண்ண முடியல. என்ன இந்த ஆட்சி கவுத்துரும் சொன்ன முத்துல இப்ப நீங்க ஒரு ஊழல் இந்த குதிரை பேரம் சொல்லிட்டு இருக்கும், நீங்க ஒரு பேரம் பேசுங்க, டிராகன் பேரம் இவங்க பேசுனது. ஆட்சி கவுத்துலன்னு சொல்லிட்டு கவுத்துறன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட துட்டை கொடுத்து ஏமாத்திலான்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி எல்லாம் தலைமுறையில போயிட்டாங்க. தலைமுறையில போயிட்டு வீர சவால் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? நாங்க ஓடி ஒளிகிற ஆளு இல்ல, தேடி அடிக்கிற ஆளு, டிஎம்கே காரங்க சிறைச்சாலை கண்டு அஞ்சது இல்ல, டிஎம்கே காரங்க போலீஸ்காரங்களை பார்த்து அஞ்சது இல்ல, அப்படி ஆச்சு பூச்சின்னு உட்காந்து பேசுறாங்க.
பாத்தீங்கன்னா ஆள்கள் இன்ன வரைக்கும் தலைமறைவா இருக்காங்க, வெளியே பார்க்கவே முடியல, அறிக்கை மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. என்னைக்குதான் நீங்க வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுப்பீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அது நடக்காது போலயே. எனக்கு தெரிஞ்ச 5 வருஷம் நீங்க தலைமறைவா தான் இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இன்னொரு ஆள் மாட்ட போறாரு. அவர் யாரும் இல்ல, திருச்செந்தூரை திருப்பதியா மாத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவர் இந்த அளவுக்கு குதிக்கிறாருன்னா ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதனால அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு குதிச்சிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த டார்கெட் அவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்.